இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. ஊதிய உயர்வை வழங்க வலியுறுத்தி முழக்கம். நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளு முள்ளு. உத்தம சோழபுரத்தில் அமைக்கப்படும் தடுப்பணைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு. ஊத்தங்கரை அடுத்த அனுமன் தீர்த்தம் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் மாட்டு இறைச்சி கழிவுகள். ஆற்றங்கரையோரம் உள்ள இறைச்சி கடைகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. திருநீலக்குடியில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலைகளால் பொதுமக்கள் அவதி. சாலையை விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. வாணியம்பாடி அருகே வீட்டில் மலர்ந்த பிரம்ம கமலம் பூக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்த பொதுமக்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவையில் ஊதிய உயர்வை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் டிரைவர்கள், கிளீனர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் தங்களுக்கு கூடுதலாக தினமும் 770 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டுமென கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இவர்களுடன் மாநகராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குவிந்ததோடு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் ரயில் நிலையத்திலிருந்து வடவள்ளி மற்றும் காந்திபுரம் செல்ல முடியாமல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் தடுப்பணையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகூர் அருகே உள்ள உத்தம சோழபுரம் கிராமத்தில் உள்ள ஆற்றின் நடுவே 49.50 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பணையால் கடல் நீரானது அருகில் இருக்கும் நிலப்பகுதிகளுக்குள் உட்புகுந்து 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் வீணாகுவதோடு விவசாய நிலங்களும் பாழாகும் என விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து தடுப்பணை கட்டுவதை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள பூதங்குடியில் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி ஆட்சியர் அலுவலக பிரதான வாயில் அருகே அமைக்கப்பட்ட தடுப்புகளை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல முயற்சித்த விவசாயிகளை அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் தடுக்க முற்பட்டதால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதோடு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அனுமன் தீர்த்தம் தென்பெண்ணை ஆற்றில் மாட்டு இறைச்சி கழிவுகள் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அனுமன் தீர்த்தத்தில் பிரசித்தி பெற்ற அனுமன் தீர்த்தேஸ்வரர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு ஊத்தங்கரை, திருப்பத்தூர், அரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தரும் பக்தர்கள் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடி அனுமனை வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஆற்றின் பாலத்தின் அருகே 2 மாட்டிறைச்சி கடைகள் செயல்பட்டு வருவதோடு கடைகளிலிருந்து வெளியாகும் கழிவுகள் அப்படியே ஆற்றில் கலப்பதால் அந்த பகுதி முழுக்க துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அனுமன் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் ஆற்றில் நீராட தயங்குவதோடு வீசும் துர்நாற்றத்தால் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தென்பெண்ணை ஆற்று நீரை மாசுபடுத்தும் இந்த இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்தி
நீர் மாசுபடுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருநீலக்குடியிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய இணைப்பு சாலையாகவும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாகவும் விளங்குடி சாலை இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பதிப்புக்காக சாலையின் இருபுறமும் குழிகள் தோண்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய் பதிப்பு பணிகள் முடிவடைந்து ஓராண்டை கடந்தும் இதுவரை இந்த சாலை சரியாக சீரமைக்கப்படாமல் முற்றிலுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக திருநீலக்குடியில் உள்ள காவல் நிலையம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு கூட முடியாமல் இந்த சாலை முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது என்பது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. ஸ்கூல் பசங்களும் இப்படியே தான் போகுது. நாங்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இந்த இடம் இப்படியே தான் கிடக்கு. இப்போ குழி நோண்டினாங்க, பைப் லைன் நோண்டினாங்க, நோண்டிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. மாதம் 1 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிள்ளைங்க கீழே விழுந்து அடிபட்டுருக்கு. அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு வந்து முடியாது பார்த்துக்கிறேன். கீழே வந்து பார்க்குறேன் 2 பொம்பளைங்க அடிபட்டு உட்காந்துருக்காங்க. ரத்தம் கூட அதுமாரி உட்காந்துருக்காங்க. நான் லைட்டை போட்டுட்டு ஓடியாடுறேன், என்னோட சத்தம் கேட்குதுன்ட்டு பார்க்குறேன். ஒரு பச்சை புள்ள மண்டையில் அடிபட்டு இந்த ஜிஹெச்சில் கொண்டு அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு அனுப்பி விட்டேன். அன்றைக்கி கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக நோண்டி 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னும் அதை சீரமைக்கல ரோட்டை. பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளிக்கூடம்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்க இந்த இப்படியே தான் போகும் வரும். டெய்லி 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இந்த பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராத்திரிலையும் சில பேர் தடுமாறி விழுவுறாங்க. அது தண்ணியில் பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் பள்ளமேடு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக தண்ணி நிற்கவும் ரோடுன்னு நினச்சி போய் விழுவுறாங்க. ராத்திரியில் ரொம்ப பேர் அடிபடுறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வைக்கிறது தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். 10 மாதம் ஆகுது ரோடு நோண்டி போட்டு, ஆனால் இன்னும் சரி பண்ணலை. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சு குழியாக இருக்குது. குழியாக வந்து 3-4 பேர் விழுந்து ஆம்புலன்ஸ் வந்து அழைச்சிட்டு போணுச்சு. ஆனால் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். நோண்டி போட்டுறாங்க. ஸ்கூல் பசங்க போகிறாங்க. ஸ்கூல் பசங்க ஆட்டோ போக முடியல, ஒரு சைக்கிள் போக முடியல, கீழே விழுந்து அடிபடுறாங்க. அதனால இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க. இதை அவங்கள்ட்ட வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் பிரம்ம கமலம் பூ மலர்ந்து நறுமணம் வீசி வரும் நிலையில் அதனை பொதுமக்கள் பலரும் கண்டு ரசித்தனர். இமயமலை பகுதியில் ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் பிரம்ம கமலம் பூவானது அழகான மலராக மட்டுமல்லாமல் ஆன்மீக மற்றும் தூய்மையின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. இந்த பூ பூத்திருக்கும் போது அதன் முன்னின்று என்ன வேண்டுமானாலும் வேண்டினால் அது நடக்கும் என்பது ஒரு சிலரின் நம்பிக்கையாக உள்ளது. ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பூக்கும் இந்த பூவின் வாசனை அனைவரையும் கவருவதாக இருப்பதோடு நள்ளிரவில் வெள்ளை நிறத்தில் பூக்கும் இதன் மலர்கள் விடுவதற்குள் வாடிவிடும் தன்மை வாய்ந்ததாக உள்ளது. இந்நிலையில் வாணியம்பாடி அடுத்த ஜனதாபுரம் கோகுல் நகரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயக்குமார் என்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட பிரம்ம கமலம் செடியில் கடந்த திங்கட்கிழமை இரவு 10க்கும் மேற்பட்ட மலர்கள் பூத்து குலுங்கின. இதனையடுத்து அந்த பூக்களுக்கு வழக்கறிஞரின் குடும்பத்தினர் தீபமேற்றி ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரம்ம கமலம் பூக்களை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். செங்கல்பட்டு முதல் வண்டலூர் வரை சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்ட நிழற்குடைகளை மீண்டும் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னைக்கு இணையாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலான புறநகர் பகுதிகள் வளர்ச்சி கண்டு வருகிறது. இதனால் இப்பகுதிகளில் தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர்.
இந்நிலையில் தாம்பரத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை 6 வழி பாதையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி, ஊரப்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இரு புறங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த பேருந்து நிழற்குடைகள் அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சாலை விரிவாக்க பணிகள் முடிவுற்ற நிலையில் அகற்றப்பட்ட நிழற்குடைகளுக்கு பதிலாக புதிய பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் வண்டலூர் முதல் செங்கல்பட்டு வரை அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பயணிகள் வெயில் மற்றும் மழையில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தற்போது பருவமழை துவங்க உள்ள நிலையில் பேருந்து பயணிகள் நிழற்குடை இல்லாமல் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்படும் என்பதால் உடனடியாக புதிய நிழற்குடைகளை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என பேருந்து பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி நகராட்சி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தென்காசி நகராட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்காசி நகரின் பிரதான சாலையான கன்னிமாரம்மன் கோயில் தெரு சாலையை குடிநீர் இணைப்பிற்காக நகராட்சி நிர்வாகத்தினர் குழிகளை தோண்டி குழாய்களை பதித்துள்ளனர். இதனையடுத்து தோண்டப்பட்ட குழியை முறையாக சீரமைக்காமல் மண்ணை மட்டும் போட்டு மூடிவிட்டு சென்றதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள், பொதுமக்கள் சாலையை பயன்படுத்த முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் தோண்டப்பட்ட தார் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் துலுக்கர்பட்டி கிராமத்தில் குடிநீர் சீராக வழங்கப்படாததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணையகுளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட துலுக்கர்பட்டி கிராமத்தில் 6வது வார்டு பகுதியில் பல மாதங்களாக சீராக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலருடன் இணைந்து காலி குடங்களுடன் துலுக்கர்பட்டியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டவிரோதமாக வீடுகளில் மோட்டார் இணைப்பு வைத்துள்ளவர்களை அதனை பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதிமொழி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. போஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பொள்ளாச்சி அருகே காட்டு யானை ஒன்று பேருந்தை ஆக்ரோஷத்துடன் விரட்டி வந்ததால் பயணிகள் அச்சத்திற்குள்ளாகினர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கவியருவியில் இருந்து நவமலை செல்லும் சாலை ஓரங்களில் யானை கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது அந்த வழியாக சென்ற பேருந்து ஒன்றினை காட்டு யானை துரத்தியதால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அச்சமடைந்த சம்பவம் குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரை அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் பெருமாள் தாயாருடன் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தோரோட்டத்தின் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே பாதி வழியில் நின்ற அரசு பேருந்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து கிராமங்களுக்கும்
உள்ளூர் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நிலையில் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து ஒன்று பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பேருந்தில் இருந்த பயணிகள், மாணவர்கள் மற்றும் காவலர்கள் என அனைவரும் இணைந்து பேருந்தை ஓரமாக தள்ளி நிறுத்தினர். இந்த சம்பவத்தை அடுத்து அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலத்தில் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவரின் கையில் பாம்பு ஒன்று சுற்றிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றால மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் மீது அருவி தண்ணீரில் இழுத்து வரப்பட்ட நீர்ச்சாறை பாம்பு ஒன்று விழுந்து அவரது கையை சுற்றிக் கொண்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணி அதை நீண்ட நேரமாக போராடி அகற்றியதோடு அதனை அருகிலிருந்த ஓடையில் வீசி எறிந்தார். இந்த சம்பவத்தால் அச்சமடைந்த மற்ற பயணிகள் அருவியிலிருந்து பதறி அடித்துக் கொண்டு ஓடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற வைகாசி விசாக திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். திருவாடானை பகுதியில் அமைந்துள்ள ஆதிரத்தினேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெற்று வந்த திருவிழாவின் கடைசி நாளான நேற்று வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பால்குட உற்சவ திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தி முருகப்பெருமானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மனைவியை கொன்றுவிட்டு தற்கொலை நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். செங்கம் அடுத்த மேல் வணக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் துரை. இவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் துரைக்கும் அவரது மனைவி தாட்சாயினிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த துரை தாட்சாயினியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தொடர்ந்து கொலையை மறைக்க தாட்சாயினி உடலை தூக்கில் தொங்கவிட்ட துரை அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாகியிருந்த துரையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் காதலியுடன் சண்டை போட்டுவிட்டு வீடு திரும்பிய இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் கரிப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி. பந்தல் போடும் வேலை செய்து வரும் இவரும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண்ணும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு வந்த தேன்மொழியை சந்தித்து பேசிய போது இருவருக்கும் இடையே சண்டை வந்ததாக தெரிகிறது. அப்பொழுது அங்கு வந்த ரோந்து போலீசார் இருவரையும் விசாரித்து அங்கிருந்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் வீட்டிற்கு வந்த முனுசாமி கடந்த 7ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை அருகே மரகுடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பதற்றம் அதிகரித்தது. அருகன்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் முத்து என்பவருக்கு சொந்தமான மரகுடோனில் மின்கசிவின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மலமளவென பரவிய தீ சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரக்கட்டைகள் மற்றும் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 25 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் போட்டியில் 1000த்திற்கும் மேற்பட்ட சாமி மாடுகள் பங்கேற்றன. கோட்டைப்பட்டியில் உள்ள பெயில் தாத்தன் கோவில் திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வாக மாடு மாலை தாண்டும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 நாயக்கர் மந்தைக்கு கட்டுப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாமி மாடுகளுடன் கலந்து கொண்டனர். போட்டியின் போது கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொத்துக்கொம்பு எல்லைக்கு கரடுமுரடான பாதையில் சீறி பாய்ந்தோடிய மாடுகளுடன் ஆண்கள் சிலரும் காலில் செருப்பு அணியாமல் ஓடி வந்தனர். இதில் வெற்றி பெற்ற முதல் 3 மாடுகளுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள், எலுமிச்சை பழம், மஞ்சள் தூள் பரிசாக வழங்கப்பட்டது. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். சேலம் மாநகர பகுதியில் நேற்றிரவு திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அஸ்தம்பட்டி, வின்சென்ட், அரிசிபாளையம், ரெட்டியூர், அழகாபுரம், கிச்சிபாளையம், அம்மாப்பேட்டை பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது.
இதன் காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். மேலும் பாதசாரிகள் சாலைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தூத்துக்குடியில் 3 வயது சிறுவன் 350 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்களில் கடந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தூத்துக்குடி முத்துமாள் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சைலேஷ்குமார். இவரது 3 வயது சிறுவன் ரிசான் வீட்டில் விளையாடி கொண்டிருந்தார். ஆர்வமாக இருந்ததோடு நீச்சல் பயிற்சி மற்றும் ஓட்ட பந்தயங்களில் பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் ரிசான் நோபால் உலக சாதனையில் இடம் பிடிப்பதற்காக 350 மீட்டர் தூரத்தை 4 நிமிடங்களில் கடந்து சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரிசானின் சாதனையை கௌரவிக்கும் விதமாக நோபல் உலக சாதனை புத்தகம் சார்பில் அதன் உறுப்பினர்கள் சிறுவனுக்கு சான்றிதழ் மற்றும் புத்தகம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். 100 மீட்டர்ஸ் ட்ரை பண்ணோம். அவன் ரொம்ப ஈஸியாகவே அதை பண்ணான். ஸோ அதை அப்படியே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 350 மீட்டர்ஸ் வந்துட்டு 4 மினிட்ஸ்லேயே அவன் அச்சீவ் பண்ண வச்சோம். அதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு அவனுக்கு பெருசாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. நம்ம ஃபுல் வந்துட்டு ஃபோனு டிவி எல்லாம் காட்டுறது இல்லை. ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் அவனுக்கு. ஸ்விம்மிங் அண்ட் ரன்னிங் மட்டும்தான் இப்போ அதுக்கு அவனோட மெயின் ஃபோக்கஸ். ஃபியூச்சரில் கண்டிப்பாக அடுத்த ஸ்விம்மிங்கில் தான் வந்துட்டு அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் இனிமேல் இருக்கும். அடுத்த ரெக்கார்ட் கண்டிப்பாக ஸ்விம்மிங்கில் பண்ணுவான். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் ஏஐ நிபுணர் பத்மானந்த் வசந்தசேகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஏஐ படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.